ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, நவமி திதி காலை 10:46 வரை உள்ளது. பின் தேய்பிறை தசமி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். மதியம் 3:22 வரை உள்ளது. பின் மூலம் நட்சத்திரம். சித்தயோகம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 7 முதல் 8 வரை. சுக்கிர ஓரை காலை 10 முதல் 11 வரை. புதன் ஓரை காலை 11 முதல் 12 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி. சூரியன் 11, அரசாங்கத்தால் நன்மை கூடும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும். புதன் 11, மாணவர்கள் கல்வியில் ஏற்றம் காண்பர். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு. சனி 11, ஹோட்டல் வியாபாரம், ரியல் எஸ்டேட், இரும்பு வியாபாரம், பில்டிங் கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டுவார்கள். ராகு 12, உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சுக்கிரன் 12, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். சில பெண்கள் உத்தியோகத்திற்கு செல்வர். குரு 2, மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சிலர் புதிய தொழில்கள் தொடங்குவர். செவ்வாய் 3, தைரியஸ்தானம். இதனால் இவர்களுக்கு மேன்மை உண்டாகும். செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் மற்றும் போலீஸ் லாக்காவில் வேலை செய்பவர்கள், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உத்தியோக உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. கேது 6, ஹோட்டல் வியாபாரம், காலனி வியாபாரம் சூடுபிடிக்கும். சந்திரன் 9, சில காரியங்கள் தாமதமாகும். பின் ஜெயமுண்டாகும். நட்சத்திர பலன். அசுபதி. இன்று நீங்கள் எண்ணியது நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கவலைப்பட வேண்டாம். ஜெயம் உண்டாகும். பரணி. லட்சுமி கடாட்சம் உண்டு. இன்று ஏறுமுகமான நாள். எல்லா வகையிலும் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கார்த்திகை. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். இன்று அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் வர இருக்கிறார். அதனால் மகிழ்ச்சி கூடும். அட்டகாசமான நாள் இன்று. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன்,
சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. ராகு 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் அதிக வருவாய் ஈட்டுவர். சிலர் புதிய தொழில் தொடங்க வங்கி கடன் கிடைக்கும். சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும். புதன் 10 மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சனி 10 ஆட்சி. செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. சூரியன் 10 தனலாபம் உண்டு. அரசாங்க காரியத்தால் சிலருக்கு அதிக வருவாய் கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக லாபம் ஈட்டுவர். அரசாங்க உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். செவ்வாய் 2 உடல் நலனில் கவனம் தேவை. சந்திரன் 8 இன்று புதிதாக எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது இன்று உத்தமம். நட்சத்திர பலன். கார்த்திகை. இன்று சந்திராஷ்டமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்துடன் செல்ல வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். ரோகிணி. இன்று சந்திராஷ்டமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். புதிய பணிகளை இன்று தொடங்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். மிருகசீரிடம். இன்று உங்களுக்கு ஏற்றமான நாள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன். குலதெய்வம் சித்தர்கள் வழிபாடு. மிதுனராசி. சந்திரன் 7 இன்று மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள். இன்று அட்டகாசமான நாள். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். சௌக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் குதூகலம் நிகழும். குரு 12 பட்ஜெட் போட்டு செலவு செய்வீர்கள். விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். சிலர் வண்டி வாகனத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வர். சிலர் வீடுகளை மாற்றி கட்டுவர். சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். ராகு 10 செய்தொழிலில் லாபம் உண்டு. கான்ட்ராக்ட்காரர்களுக்கு வருமானம் உண்டு. இருந்தாலும் பத்திரத்தில் கையெழுத்து போடும்பொழுது கவனம் தேவை. புதன் 9 மாணவர்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். சனி 9 தொழிலாளர்களுடன் இணக்கமான சூழலை உருவாக்கும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டிய வியாபாரிகள் லாபம் பெறுவர். சுக்கிரன் 9 வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். கேது 4 வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. வீண் விரோதம் கூடாது. யாருடனும் பகைமை மேற்கொள்ளக்கூடாது. செவ்வாய் 1 எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். புதிதாக தொழில் தொடங்குவது வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் தெய்வ அனுகூலம் உண்டு. இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நல்ல விதமாக முடிப்பீர்கள். இன்று தனலாபம் உண்டு. செய்தொழிலில் மேன்மை உண்டு. திருவாதிரை மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்ல வேண்டாம்.
இன்று அமோகமான நாள், உங்களுக்கு ஏற்றமான நாள். லாபம் கூடும், தனவரவு உண்டு, எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு, மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். இன்று எல்லா காரியமும் உங்களுக்கு நிறைவேறும், மனமகிழ்ச்சி கூடும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இன்று அட்டகாசமான நாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி குரு 11. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர், எல்லா வகையிலும் ஏற்றமிகு காலமாக இந்நாள் அமையும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். ராகு 9. செய்தொழிலில் மிதமான லாபம் உண்டு, சில காரியங்கள் தாமதமாகும், இருந்தாலும் பின் ஜெயம் உண்டாகும். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு, புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை, குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மேல் நீங்கள் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும், அவர்களை அடிக்கடி பராமரிக்க வேண்டும். சூரியன் 8. உடல் நலனில் கவனம் தேவை, வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும், அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கேது 3. தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, செவ்வாய் 12. புத்தி சாதுரியத்தால் நீங்கள் ஒரு சில காரியங்களை சாதிப்பீர்கள். நட்சத்திர பலன். புனர்பூசம் குருவருள் உண்டு, ஏற்றதொரு காலமாக அமையும், உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு சிறக்கும். பூசம் செய்தொழிலில் மிதமான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, உடல் நலனில் அக்கறை தேவை, எதையும் நீங்கள் நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். ஆயில்யம் செய்தொழிலில் மிதமான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, வியாபாரம் பார்க்கும் வியாபாரிகள் எதையும் யோசித்து நிதானித்து செயல்படுத்த வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் வீண் தகராறு செய்யக்கூடாது, கணக்கு வழக்குகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், பெருமாள், ஆஞ்சநேயர், பராசக்தி அம்மன், சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும், சில பெண்கள் நகை சீட்டில் சேருவார்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, சில பெண்களுக்கு உத்தியோகம் கிட்டும். குரு 10. உத்தியோகஸ்தர்கள் இடப்பெயர்ச்சி உண்டு, தொழில் நிமித்தமாக சிலர் பிரயாணம் மேற்கொள்வார்கள், அதில் லாபம் உண்டு. செவ்வாய் 11. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரம், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் மற்றும் இரும்பு வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபம் உண்டு. ராகு 8. உடல் நலனில் கவனம் தேவை, அக்கறையும் தேவை, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புதன் 7. மாணவர்கள் நன்கு ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும், படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும், ஞாபகசக்தி கூடும். சனி 7. எதையும் தாண்டோணித்தனமாக செய்யக்கூடாது, எதையும் யோசித்து
ஒன்றுக்கு 2-3 முறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். அதனால் உங்களுக்கு லாபம் உண்டு. சூரியன் 7ல் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். இந்த நாள் எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக அமையும். இருந்தாலும் சில காரியங்கள் தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன். மகம். நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். இன்று பொறுமை தேவை, நிதானம் தேவை. யோசித்து செயல்படுங்கள், வெற்றி உண்டாகும். பூரம். நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இருந்தாலும் இன்று நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம். செய்தொழில் அமோகமாக இருக்கும். நினைத்தபடி லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. கன்னிராசி. சனி 6ல். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இரும்பு வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம், பில்டிங் கான்ட்ராக்ட்காரர்கள், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் அதிக லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களுடைய அக்கறையான ஈடுபாடான உழைப்பால் சில நிறுவனங்கள் அமோக லாபம் ஈட்டும். தொழிலாளர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். குரு 9ல். அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். அதனால் நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும். எத்தொழிலை செய்தாலும் அமோக லாபம் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ராகு 7ல். எல்லா வகையிலும் கவனம் தேவை. கையெழுத்து போடும்பொழுது நிதானத்துடன் படித்து பார்த்து போட வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சுக்கிரன் 7ல். பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது, காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். உடல் நலனில் அக்கறை தேவை. சூரியன் 6ல். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தால் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 10ல். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சிலர் வீடுகளை மாற்றி அமைப்பார்கள். சந்திரன் 4ல். இன்று சுப விரயம் ஏற்படும். நட்சத்திர பலன். உத்திரம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். லட்சுமி வாசம் உங்கள் இல்லத்தில் உண்டு. அஸ்தம். எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். அதனால் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்கள் இல்லங்களில் லட்சுமி வாசம் என்றும் உண்டு. சித்திரை. முன்கோபம் வேண்டாம். எதிலையும் அவசரம் காட்ட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர். துலாம் ராசி. ராகு 6ல். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. போலீஸ் இலாக்கா, இராணுவத்தில் பணியில் சேர சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு. ப்ரமோஷன் உண்டு. சுக்கிரன் 6ல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் உத்தியோகத்தில் சேருவார்கள். சில பெண்கள் புதிய தொழிலை தொடங்குவார்கள். இருந்தாலும் அவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. குரு 8ல். உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். மெடிக்கல் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய் 9ல். சில காரியம் தாமதம் ஏற்படும். பின் சித்தி உண்டாகும். புதன்
5 மாணவர்கள் பாடங்களை ஆழமாகவும் தீர்க்கமாகவும் படித்தார்களானால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 5 தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள், நிறுவனங்கள் நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். சூரியன் 5 வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். சந்திரன் 3 செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் இல்லத்தில் வசிப்பார்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். நட்சத்திர பலன். சித்திரை இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று கைகூடும். சுவாதி படபடவென்று பேச வேண்டாம், நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இன்று தனவரவு உண்டு, செய்தொழில் அமோக லாபம் உண்டு, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். விசாகம் எதையும் யோசித்து செய்வீர்கள், உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. இன்று அதிர்ஷ்டமான ஒரு பொன்னாள், நினைத்த காரியம் கைகூடும், தனவரவு பணவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர், சித்தர்கள் வழிபாடு. விருச்சிக ராசி. சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் கிடைக்கும். எல்லா வகையிலும் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. குரு பகவான் அருள் உண்டு. ராகு 5 எதிலும் நிதானம் தேவை. பத்திரங்களை பார்த்து படித்து நிதானித்து கவனித்து கையெழுத்திட வேண்டும். புதன் 4 பக்தி விருத்தி உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் எதையும் நிதானித்து வாசித்தார்கள் என்றால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 4 வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், மனதில் உள்ளதை சொல்ல வேண்டாம். எதையும் யோசித்து பேசுவது நலம் பயக்கும். சூரியன் 4 மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். அரசாங்க காரியங்கள் தாமதப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். கேது 11 செய்தொழிலில் அதிக லாபம் உண்டு, வருவாய் உண்டு. சந்திரன் 2 இன்று சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். எதையும் யோசித்து செலவு செய்ய வேண்டும். நட்சத்திர பலன். விசாகம் நீங்கள் எதையும் யோசித்து பட்ஜெட் போட்டு செலவு செய்தீர்கள் என்றால் இன்று வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றால் யோசித்து கடன் கொடுங்கள். அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் முன் யோசனையுடன் செயல்படுவது நன்று. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கேட்டை நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. கடன் யாருக்காவது நீங்கள் கொடுக்க நினைத்தால் யோசித்து முடிவெடுங்கள், நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள், வீண் விரயம் தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி.
சனி 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்கள் லாபம் பார்ப்பர். மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற படிப்பை படிப்பார்கள். அதில் உத்தியோகம் கிடைக்கும். புதன் 3 மாணவர்கள் எதையும் யோசித்து நிதானித்து படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 4 வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர் மத்தியில் பேசும்போது நிதானம் தேவை. சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதனால் செய்தொழிலில் ஆதாயம் கூடும். சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். இன்று அட்டகாசமான நாள். தனவரவு உண்டு. பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். செவ்வாய் 7 சில நண்பர்கள் மத்தியில் உண்மையை பேச வேண்டாம். மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல வேண்டாம். அதனால் வீண் விரோதம் கலகம் உண்டாகும். சூரியன் 3 அரசாங்கத்தால் நன்மை உண்டு. ஆதாயம் உண்டு. சிலருக்கு அரசாங்க பதவி கூட கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாள் இன்று. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. இன்று நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. தன வருவாய் கூடும். பூராடம் மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அதை தவிர்த்தால் உங்களுக்கு இந்த நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம் எதையும் நீங்கள் யோசிப்பீர்கள். இன்று யோசித்து செயல்படுவீர்கள். இந்த நாள் பொன்னாளாக அமையும். இந்த நாள் சந்திரபலம் கூடியுள்ளதால் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி. சித்தர்கள் வழிபாடு சால சிறந்தது. மகர ராசி. குரு 5 குருபலம் உண்டு. குருபலனால் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கிட்டும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. செய்தொழிலில் லாபம் கூடும். சுக்கிரன் 3 சௌக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் கூடும். ராகு 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. அரசாங்க உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம் உள்ளது. அதனால் எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார். சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. அக்கறை தேவை. தொழிலாளர்களுடைய நலனை அக்கறை கொள்ளும் நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சூரியன் 2 வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். சந்திரன் 12 குடும்பத்தில் சுப விரயம் ஆகும். நட்சத்திர பலன். உத்திராடம் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு பலம் உண்டு. அதனால் இந்நாள் பொன்னாளாக அமையும். திருவோணம் நீங்கள் நிதானித்து முடிப்பீர்கள். சந்திரபலம் உங்களுக்கு இன்று உண்டு. அதனால் குடும்பத்தில் சுபவிரயம் நடக்கும். சிலர் வீடுமனை வாங்குவார்கள். சிலர் வீடுமனைகளை கட்டுவார்கள். அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலர் பிளாட்டுகளை வாங்குவார்கள்.
சிலர் பிளாட்டுகள் வாங்க வங்கிகளை நாடி கடன் உதவி பெறுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர், முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 11இல். இன்று சந்திரபலம் அமோகமாக உள்ளது. நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இந்நாள் ஓர் பொன்னாள். குரு நாளில் உங்கள் மனதில் தோன்றியதையெல்லாம் பேச வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் பேசும்பொழுது கவனத்துடன் பேச வேண்டும். சுக்கிரன் 2இல். பெண்களுக்கு ஏற்றதொரு நாள் இது. சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்றம் உண்டு. எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். பணவரவு தனவரவு உண்டு. ராகு 2இல். உடல் நலனில் கவனம் தேவை. மெடிக்கல் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ளவும். புதன் 1இல். பிரயாணம் உண்டு. மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. உத்தியோகம் நிமித்தமாக சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளுவர் அல்லது உள்நாட்டில் பிரயாணம் மேற்கொள்ளுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சனி ஜென்மத்தில். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டுவர். சூரியன் ஜென்மத்தில். வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். செவ்வாய் 5இல். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாராக நடக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவோர்கள் பத்திரத்தை நன்கு கவனித்து படித்து பார்த்து கையெழுத்திட்டு வாங்க வேண்டும். நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் அதிக லாபம் உண்டு. உங்களுக்கு தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சதயம். எதையும் யோசித்து செய்வீர்கள். யோசித்து பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. தன வருவாய் கூடும். நீண்ட நாள் வராத கடன் பாக்கி இன்று வசூலாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு. குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மன மகிழ்ச்சி கூடும். சந்திரன் 10இல். இன்று சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 12இல். மாணவர்கள் கல்வியில் நன்கு ஊன்றி கவனித்து படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சூரியன் 12இல். அரசாங்க காரியம் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். சனி 12இல். உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். தொழிலாளர்கள் நலனிலும் ஆரோக்கியத்திலும் மற்றும் எல்லா வகையிலும் அக்கறை கொள்ளும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் பார்ப்பர். கேது 7இல். எதிலும் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ராகு ஜென்மத்தில். அதனால்
நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், யோசித்து செயல்படுத்த வேண்டும். முன் யோசனையோடு செயல்படும் காரியங்கள் வெற்றியை அளிக்கும். இன்று சந்திரபலம் கூடியுள்ளதால் உங்களுக்கு வாராத கடன் வரும். சிலருக்கு அரசாங்கத்தால் மேன்மை கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். நின்று போன பணவரவு தனவரவு இன்று வரும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு ஏற்றமாக அமையும். இந்நாள் பொன்னாளாக இருக்கும். உத்தரட்டாதி. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்நாள் ஆரோக்கியம் கூடும், தனவரவு உண்டு. ரேவதி. எதையும் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழில் ஏற்றம் உண்டு. இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ஷீரடி சாய்பாபா வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயமாகும். ஆஞ்சநேயர் பெருமானுக்கு துளசி மாலை சாற்றி பசுநெய் தீபம் ஏற்றுங்கள். அதனால் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.